பென்டோ ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். த்ரீ 3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய 3 டின் எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். ரவுண்டு டின்னில் நம்ம கரெக்டாக பட்டர் பேப்பர் போட முடியாது, அதனால் அப்ராக்ஸாக போட்டு எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கிறேன். 2mm பிராண்டில் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். மைதா, கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கிறேன். சாக்கோவில் பிராண்ட் கொக்கோ பவுடர் நல்ல டார்க் கலர் கிடைக்கும், ப்ரௌனிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சாக்கோவில் பிராண்டில் இருக்கக்கூடிய கொக்கோ பவுடர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய ப்ரௌனி ரெசிபி தான் இது. டின்னோட சைஸ் மட்டும் சின்னதாக எடுத்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு முட்டை கூட வெனிலா எசன்ஸும் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட்ரு தேவை கிடையாது, வயர் விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது கூடயே நம்ம உருக்கி ஆற வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சலிச்சு வச்சுருக்க மாவையும் சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிரிங்கிள் டாப் கரெக்டாக வராது. ஒவ்வொரு டின்லையும் 85லேருந்து 90 கிராம் பேட்ரு வர மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். 3 டின்னுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒன் 85க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த டின்னை வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த ரெடிமேட் கனாஷ் யூஸ் பண்ணி தான் ப்ரௌனி வந்து டெக்கரேட் பண்ணி எடுக்க போகிறேன். சாக்கோவில் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த கனாஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வேஃபல்ஸுக்கு ஃபில்லிங்காக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம ப்ரௌனிக்குமே மேலே டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் க்ரீமும் சேர்த்து நம்ம ரெகுலராக கனாஷ் வந்து ரெடி பண்ணுவோம். அது யூஸ் பண்ணுறப்ப ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாளைக்கு மேலே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இந்த கனாஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம என்ன டெக்கரேஷன் கொடுக்க விரும்புகிறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெக்கரேஷனுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம கேக்குமே ஐசிங் பண்ணி எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்ம ரெகுலராக வீட்டில் ரெடி பண்ணுற கனாஷோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு மட்டும் ஜாஸ்தியாக தெரியும். பேக் பண்ணி எடுத்த ப்ரௌனிஸ் எல்லாத்தையும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா டீமோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் தான் ப்ரௌனிஸ் வந்து நான் அசம்பிள் பண்ண போகிறேன். நம்ம பென்டோ கேக் வைக்கக்கூடிய அதே பாக்ஸ் தான் இது. 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு பேஸுமே நம்மளுக்கு தேவைப்படும். இதுவுமே ஒரு 3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய பேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ப்ரௌனிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மாதிரியான சிம்பிளான டெக்கரேஷன் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரௌனிஸ் எல்லாமே கனாஷ் போட்டதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
ஒவ்வொரு ப்ரௌனியோட வெயிட்டும் 85லேருந்து 90 கிராமுக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஒரு ப்ரௌனி பாக்ஸோடு சேர்த்து 150 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஒரு ப்ரௌனிக்கும் வேறு மாதிரியான டிசைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மதுரையில் நான் ரெகுலராக ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கான கிளாஸ் தான் இருக்கும். இது வந்து 1 டே கிளாஸ் தான். தாராளமாக நீங்கள் யாருனாலுமே கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இதுக்கு பேக்கிங் நாலேஜ் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். 1 டே தாராளமாக உங்களுக்கு போதும். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு தான் கிளாஸ் இருக்கும். அதனால் கிளாஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் வந்தோன்னே 2 கேக் பண்ணுவீங்க. ஒன்று வந்து வெனிலாலையும் ஒன்று வந்து சாக்லேட்லேயும் பண்ணுவீங்க. இந்த 2 பேஸ் யூஸ் பண்ணி மித்த ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். 2 கேக்கும் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே ஐசிங் பண்ணி எடுக்கணும். இதை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு க்ரீம் கரெக்டாக பீட் பண்ணி எடுத்து 2 கேக்குமே டெக்கரேட் பண்ணி எடுக்கணும். இந்த கேக் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். கிளாஸ் முடித்ததுக்கப்புறமும் உங்களுக்கு என்னோடய சப்போர்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டேட்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ வர முடியுமோ அந்த டேட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிபி நோட்ஸும் வந்துடும். 1 kg கேக் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க.